எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா, காலையில் வீட்டில் விளக்கேற்றிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு விளக்கு போட்டு வந்தாச்சுங்க. சரிங்களா, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம மகான்களோட போதனைகளை பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு புத்தரோட போதனைகளில் ஒரு 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன டிப்ஸும் இன்றைக்கி ஒன்று உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன விஷயத்தை பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டப்பு இப்போ எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போ இந்த துடைக்கிற மாஃப் இருக்குது பார்த்திங்களா, இதில் தாங்க அடிக்கடி பிரச்சனை வரும். என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு நெட்டு ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னா, இந்த 4 பக்கமும் சவுண்டு நம்ம துடைக்கும்போது அடிக்கடி கழண்டு கீழே விழுந்துடுது. சரிங்களா, ஒவ்வொரு சமயம் நம்ம கண்ணில் பட்டுடும், எடுத்து திருப்பி முடுக்குவோம். சில சமயம் அது கண்ணிலே படாமல் தொலைஞ்சிரும். இதுக்கு என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு ஒரு கட்டு கம்பி எடுத்து இந்த மாதிரி நல்லா முடுக்கி விட்டுட்டேங்க. சரிங்களா, இந்த மாதிரி நல்லா முடுக்கி விட்டுட்டுன்னு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேல் பாகம் இருக்குது பார்த்திங்களா, மேலே இந்த 2 பைப்பும் உள்ளே போயிட்டு வெளியில் வரும் பார்த்திங்களா. நம்ம இந்த நாப்பை கீழேயும் மேலேயும் இழுத்து விடும்போது உள்ளே போயிட்டு வரும். இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறதுனால கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது, அந்த பிளாஸ்டிக்ன்றதுனால அந்த இடம் விரிசல் விடுது. அது என்ன ஆகுது, லூஸ் ஆகி போகுது. சரிங்களா, அதனால் இப்போ அந்த இடத்துலையும் நல்லா கட்டு கம்பி போட்டு நல்லா கட்டி விட்டுட்டேங்க. இப்போ சூப்பராக துடைக்க நிம்மதியாக இருக்குங்க. இன்றைக்கி வேறு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், தாமரை இவ்வளோ நல்லா பெரிய பெரிய இலையாக நல்லா வளமாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த பேரலில் சின்ன சின்ன தொட்டியில் தாங்க அப்படியே வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்துட்டு இதில் பேரல்லையே பாதி அளவுக்கு மண்ணை கொட்டி அதிலே டைரெக்டாக இதில் நட்டு வச்சுட்டு மேலே ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ நல்லா வளமாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக இப்போ புதுசாக முதல்ல 2 பூ பூத்துடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு அரும்பு இப்போ வந்திருக்கு பாருங்கள். உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த தொட்டியில் வைக்கும்போது இலைலாம் சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ இதில் வச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக வேர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். தண்ணியை மட்டும் வாரத்தில் ஒரு நாள் மாற்றிடுவேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அல்லியும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. என்ன தான் நம்ம தண்ணி மாற்றினா கூட அதில் ஏதாவது பூச்சி வந்துடுமோன்ற ஒரு பயத்தில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு ப்ளீச்சிங் பவுடரை கலந்து அதில் ஊற்றிருக்கேங்க. இதால் செடி எதுவும் இதுவரையிலும் நான் 4-5 வாட்டி ஊற்றிட்டேன். செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. திடீர்னு கவர்மெண்ட்டில் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தால் கூட நம்ம இந்த பூச்சி இல்லாமல் நம்ம பாதுகாக்கலான்றதுனால தான் இந்த மாதிரி நான் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு அதில் செடியை வளர்த்துட்ருக்கேன். இந்த அரும்பை பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது ஒயிட்டு, இது பிங்க்கு மாதிரி தெரியுது. இதில் 2 கலரையும் ஒன்றாவே வச்சுருக்கேன். இதில் அடுத்ததாக இன்றைக்கி புத்தர் போதனைகளில் ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். எல்லா தானங்களும் அது செய்தவரை மட்டுமே வாழ வைக்கும். ஆனால் நிதானம் தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். உண்மைதானங்க. அடுத்ததாக புத்தர் போதனைகளை 2வது விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக யதார்த்தமாக சொல்லியிருக்காருங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, 10 நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான், 10 எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான். இவ்வளோ ஒரு உண்மையான சத்தியமான ஒரு விஷயம் இல்லைங்களா. நல்லா இதை ஒரு 2-3 வாட்டி அப்படியே சொல்லி பாருங்களேன். உண்மையிலே இது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக யாராலையாவது இது நடந்திருக்கும். நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம். சரிங்களா. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு பொன்மொழியோட சரிங்களா உங்களை சந்திக்கிறேன். நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா
என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு பொன்மொழியோடு உங்களை சந்திக்கும் வரை பாய்.